Students, welcome back to learning journey. Next super saying பார்க்கலாமா? Haste to cooking will lose its taste and it will go to the waste bin. புரிஞ்சுதுங்களா? எப்போவுமே அவசர சமையல் வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க அவசர சமையல் ருசிக்கும்னு. ஆனால் சிலப்போ அவசர சமையல் அப்படியே தூங்கிடுவோம். இன்னும் 10 நிமிஷம்தான் கிளம்பணும், அதுக்குள்ளேயே சமைச்சாகணும். தட தட தடன்னு ஓடி வந்து கடுகு, ஐயோ எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகுங்க எடுத்து மாயை கண்ணை மறைக்கும். அவசரத்தில் கண்ணுக்கு முன்னாடி கடுகு இருந்தால் கூட அது வேறு அப்படின்னு நினச்சிக்குவோம். சரின்னு கடுகை தேடுறதுக்குள்ளே அப்புறம் வெந்தயம் போடுவோம். வெந்தயம் போடுறதுக்குள்ளே கடுகை போடலாங்கிறதுக்குள்ளே கடுகு கரிஞ்சிடும். அதுக்குள்ளேயும் காப்பி பொடி தெரியாமல் இது என்னது சர்க்கரைங்கிறதுக்கு மேலே உப்பை போட்டுருவோம். உப்புக்கு தெரியாமல் சர்க்கரையை போட்டு அது ஒரு வழியாக சாம்பார் மாதிரி ஒரு பக்கம், பாயசம் மாதிரி இன்னொரு பக்கம். அந்த சைடு பார்த்தா சாம்பார் மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்தா பாயசமாக இருக்கும். மீறி கேட்டால் திஸ் இஸ் ஃபேஷன், டுடேஸ் ட்ரெண்டிங் சமையல்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் தப்பிக்க முடியாது, அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? வாயில் வைக்க வழங்காது. அவசர சமையல் இல்லையா, என்னாகும்? டேஸ்ட் போயிடும். டேஸ்ட் போயிடுச்சுன்னா என்னாகும்? வேஸ்ட் பின்னுக்கு போயிடும், டஸ்ட்பின்னுக்கு போயிடும் இல்லையா? ஸோ எப்போவுமே நம்ம தியானமெல்லாம் பண்ணுறப்ப ஒன்றும் இல்லை, மூச்சு வந்துட்டு நம்ம மூச்சுனா கவனிக்கணும். நம்ம மூச்சு நம்ம சுவாசத்தை இழுக்கிறப்ப நம்ம வயிறு வந்துட்டு முன்பகுதியில் வரணும். எப்படி நம்ம பலூனை வந்துட்டு ஊதுறப்ப அந்த பலூனுக்குள்ளே காற்று போகுது, அப்போ அது வந்து பெருசாகுது. அந்த மாதிரி நம்ம மூக்கு வழியாக காற்றை வந்துட்டு உள்ளே இழுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிறு வெளியில் வரணும். அதாவது நம்ம நுரையீரல் பெருசாகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம மூச்சினை விடுறப்ப வயிறு உள் சைடு போயிடணும். இதுதான் முறையான மெடிடேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி தான் பண்ணிவிட்டு ஆல்ஃபா நிலை அமைதியான நிலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம சமைச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், செமையாக இருக்குல்ல? பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப்.